வெல்கம் டு எம்எஸ்பி Vlogs. நான் உங்கள் எம்எஸ்பி. ஸோ போன வீடியோவில் இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்டை பற்றி பார்த்துருந்தோம். அதாவது இந்த ஈரான் அமெரிக்கா நடக்கிற போருக்கு நடுவில் இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட் அப்படின்ற முக்கியமான ஒரு பாத்வே, அதாவது கப்பல் போகிற போக்குவரத்தை தடுத்திருக்காங்க ஈரான். அதனால் எண்ணெய் கப்பல்கள் நிறையா தடைப்பட்டிருக்கு. இதன் மூலமாக 20-30% உலக ஆயில் வர்த்தகம் தடைப்பட்டிருக்கு. ஸோ போன வீடியோவிலே பார்த்தோம், நம்ம விலைவாசிகள், அதாவது பெட்ரோல் டீசல் விலை ஏறும், அது மூலமாக மற்ற பொருட்களோட விலையும் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட அப்டேட்ஸ் ப்ளஸ் இந்த வார் சம்மந்தமான என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங், அமெரிக்கா இப்போ இந்த போரில் தெரியாதனமாக கால் எடுத்து வச்சுட்டோமோ அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே அவங்க ஈரான் அட்டாக் பண்ணும்போது அவங்க சொன்னது, இந்த போர் நாங்கள் ஈரானில் அட்டாமிக் பாம்ஸ், நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது, அதனால் நாங்கள் இந்த போரை தொடங்குறோம், அது மூலமாக நாங்கள் அவங்க நியூக்ளியர் வெப்பனை உருவாக்குறதுலேருந்து நாங்கள் தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்ட்ரைக்கில் சொல்லியிருந்தாங்க. செகண்ட் டேயில் அதே இல்லை, அங்கே ஈரானில் பெண்களுக்கு எதிராக கொடூரங்கள் நடக்குது, அவங்க ஒழுங்காக ட்ரீட் பண்ண மாட்டாங்க, அதனால் இந்த போரை நாங்கள் அந்த பெண் உரிமைகளுக்காகவும் அப்புறம் அங்கே ஈரானுக்கு விடுதலை கொடுக்கறதுக்காகவும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி அடுத்தடுத்த நாள் அமெரிக்கா வேற வேற காரணங்களை சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ த எக்ஸாக்ட் ரீசன் அவங்களுக்கே தெரியலையோ அப்படின்றது தான் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அமெரிக்க ஊடகங்கள், அதாவது அமெரிக்கன் பிரஸ் பீப்புள் அண்ட் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா இந்த போரை இஸ்ரேலுக்காக பண்ணுது, அதாவது தன்னோட சொந்த இதை தாண்டி இஸ்ரேலுக்கான ஒரு அடியாள் வேலையை தான் அமெரிக்கா பார்க்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அப்போசிஷன் பார்ட்டி எதிர்கட்சிகளும் அப்புறம் அங்கே இருக்கிற மீடியாக்களும் இதை ரொம்ப தீவிரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா தரப்புல இருந்து, அதாவது ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிடையாது அப்படிலாம் நான் இஸ்ரேலுக்காக பண்ணல, இது எங்களோட வார் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அவர் அதை அப்படி சொல்றாரு அப்படின்னாக்கா, இந்த ஈரான் மேல நடக்கிற அட்டாக்கு முன்னாடி பிஃபோர் தட் அவர் வெனிசுலா சேர்ந்த முக்கியமான தலைவரை அதாவது பிரசிடென்ட் அவரை கடத்தியிருக்காங்க. ஓகேங்களா, ஹி லிட்ரலி கிட்னாப். ஸோ ஏன்னா வெனிசுலால தான் அதிகப்படியான ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்குது. இந்த உலகத்திலேயே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் கல்ஃப் கண்ட்ரீஸில் தான் அதிகப்படியான ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்குன்னு. கிடையாது, அதிகப்படியான ஆயில் ரிசர்வ்ஸ் இந்த உலகத்திலே வெனிசுலா கண்ட்ரியில் தான் இருக்குது. ஸோ அதோட முக்கியமான தலைமை பொறுப்பில் இருந்தவங்களை அமெரிக்கா கைப்பற்றிருக்கு, அதாவது கடத்திருக்கு, அவங்களோட கஸ்டடியில் வச்சிருக்கு. ஸோ ஈரான் மேலே போர் தொடுக்கிறது மூலமா ஈரான் யார் யாருக்கெல்லாம் ஆயில் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த போக்குவரத்து, அதாவது அந்த ரெவென்யூவை கட் பண்ணிட்டு தன்னோட கட்டுப்பாட்டில் இருக்க வெனிசுலா கிட்ட இருக்கிற ஆயில்ஸை வச்சு உலக வர்த்தகம் பண்ணலாம் அப்படின்றது தான் ட்ரம்ப் யோசிச்சு வச்சிருந்தது. ஆனா இப்ப என்ன ஆகிருக்கு அப்படின்னாக்கா, இது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு, அதாவது ட்ரம்போட பிளானுக்கு. ஏன் அப்படின்னாக்கா, ட்ரம்ப்புக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட்டா நின்றுட்டு இருந்தாங்களோ கல்ஃப் கண்ட்ரீஸ்ல, அதாவது கத்தார், சவுதி, துபாய், அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இங்க எல்லாருமே இப்போ பின்வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்கா கிட்ட இருந்து என்னென்னலாம் இன்வெஸ்ட்மெண்ட் டீல்ஸ் போட்டோமோ அது எல்லாமே அவங்க கேன்சல் பண்ணலாமா அப்படின்ற பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்காங்க. அப்படி பேச்சுவார்த்தை கேன்சலேஷன்ல போய் முடிஞ்சிச்சு அப்படின்னா அமெரிக்காவுக்கு பல கோடி ரூபாய், பல ட்ரில்லியன் மதிப்பிலான இன்வெஸ்ட்மெண்ட் பாதிக்கப்படும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அமெரிக்கா இதை உலக போரா மாற்ற போகுது, வேர்ல்டு வார் 3 மாற்ற போகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே, நான் இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க வரைக்குமே போருக்கான எந்த ஒரு விஷயமும் இப்போவும் தெரியல, அதாவது உலக போருக்கான எந்த ஒரு விஷயமும் தெரியல. பிகாஸ் மற்ற நாடுகள்லாம் ஈரானுக்கு எதிரான இந்த அட்டாக்கை கண்டனம் தெரிவிக்கிறாங்களே தவிர யாருமே நாங்கள் போரில் கலந்துக்கிறோம் அப்படின்னு யாருமே சொல்லலை. கண்டனம் தெரிவித்த நாடுகள் என்னென்ன பார்த்தீங்கன்னாக்கா, ரஷ்யா, அதோட தலைவரான புதின், அப்புறம் நார்த் கொரியாவான கிம், அப்புறம் ஸ்பெயின் முக்கியமாக என்ன சொல்லியிருக்குன்னா, எங்களோட யூஎஸ் பேஸை நாங்கள் அமெரிக்காவுக்கு கொடுக்க மாட்டோம், யூஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எப்படி இந்தியாவை பாதிக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் பார்த்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்தியா கிட்ட இருக்கிற ஆயில் ரிசர்வ்ஸ் ஆல்ரெடி குறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு போன வீடியோலேயே நான் சொன்னேன். ஸோ இந்தியாவுக்கு ஆப்வியஸாக ஆயில் வாங்கிட்டு இருந்தது ஈரான் கிட்ட இருந்து, அப்புறம் ரஷ்யா கிட்ட இருந்து. முன்னாடியே ட்ரம்ப் சில மாதங்களுக்கு முன்னாடியே இந்தியா கிட்ட சொல்லியிருந்தாரு, அதாவது இந்தியன் பிரைம் மினிஸ்டர் கிட்ட, நீங்கள் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதை நிறுத்தணும், இல்லை அப்படின்னா உங்களுக்கான டாரிஃப்ஸ். நம்ம போன மாதமே நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசு பொருளாக இருந்துச்சு. அதாவது 500% வரைக்கும் இந்தியா மீதான டாரிஃப்ஸ், அதாவது வரியை நான் வரி சுமையை சுமத்துவேன் அப்படின்னு சொல்லி அப்புறமா அதை படிப்படியாக குறைச்சி கொண்டு நிறுத்தியிருக்காரு அப்படின்றது ட்ரம்ப் ஒரு ஆயுதமாகவே இந்தியா மேலே பயன்படுத்திக்கிட்டு இருந்தார். இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, இந்த பிரச்சனையினால ஈரான் பிளாக் பண்ணி வச்சிருக்க அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட் அந்த பகுதியிலேருந்து வர்ற இந்தியாவுக்கான ஆயில்ஸ் தடப்பட்டதுனால இந்தியாவுக்கு அதோட ரிசர்வ்ல இருக்கிற ஆயில் எல்லாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஈரானுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா தன்னோட நாட்டை அட்டாக் பண்ணும்போது அது உலக பொருளாதாரத்தை தடை பண்ண தான் பார்க்கும், அதை தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற சீனாவுக்கு மட்டும் ஈரான் ஒரு முக்கியமான சலுகைன்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஃபேவர்னு சொல்லலாம். என்னன்னா,
அந்த பகுதிகள், அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட்ல இருக்கிற பிளாக்கேஜ்ல இருந்து சைனா ரிலேட்டடான கப்பல்ஸ், அதோட சரக்கு கப்பல் ஆகட்டும், இல்லைன்னா ஆயில் கப்பல் ஆகட்டும், அது மட்டும் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் வழியாக பயணிச்சுக்கலாம் அப்படின்னு ஈரான் தரப்புலேருந்து சொல்றாங்க. ஸோ இப்படி சைனாக்கு மட்டும் ஏன் ஈரான் சப்போர்ட் பண்றாங்கன்னா, பிகாஸ் சைனா லிட்டரலி செட் தட் எங்களோட ஜிபிஎஸ் சிஸ்டம் வந்து ஈரான் பயன்படுத்திக்கலாம், எங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ்ஸை வந்து ஈரானுக்கு வந்து நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்க ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல நாடுகள் வந்து இந்த அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதல், ஈரான் மேல நடத்துற இந்த தாக்குதலுக்கு எதிராக நிறைய கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமா யூகேவோட பிரைம் மினிஸ்டர் லிட்டரலி சைட், நாங்க இந்த போர்ல கலந்துக்கல, எங்களுக்கு வந்து போன வாட்டி அதாவது 2003 ஈராக், அதாவது இப்ப நடந்துகிட்டு இருக்க ஈரான்ல ஈராக்ல இதே மாதிரிதான் அணு ஆயுதம் இருக்குன்னு சொல்லி நீங்க போருக்கு அழைச்சு அது வந்து கடைசியில ஃபெயிலியர்ல முடிஞ்சுச்சு. ஏன்னா ஈராக் கிட்ட இந்த அணு ஆயுதமும் இல்லை, அதே மாதிரி நாங்க திருப்பியும் ஏமாற தயாரா இல்லை அப்படின்னு யூரோப்பும் வந்து ரொம்ப திட்டவட்டமா தெளிவா சொல்லிட்டாங்க. அண்ட் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்க டைம்ல இப்போ ரீசெண்டா வந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னாக்கா, அமெரிக்கா இந்தியா கிட்ட சொல்லியிருக்கிறது, நாங்கள் உங்களுக்கு 30 நாள் டைம் தரோம், அந்த 30 நாளுக்குள்ள நீங்க வந்து ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் நீங்க வாங்கக்கூடாது, உங்களுக்கு தேவையான ஆயில் இப்போ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா ரஷ்யா வந்து இந்தியாக்கான ரொம்ப 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 ஒரு அலைக் கண்ட்ரி அப்படின்னாக்கா அவங்களுக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நாடு மாதிரி. எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க நிறைய டைம் நமக்கு ஆயில் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நமக்கு வந்து போர்க்கப்பல் அனுப்பிச்சு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது ட்ரம்ப் சொல்லியிருக்க இந்த பிரச்சனைனால இந்தியாவுக்கு 30 நாளுக்கு அப்புறம் ரஷ்யன் ஆயில் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு இந்தியா ஒரு நிலைப்பாடை எடுத்தாக்கா ரஷ்யாவோட நட்புறவை நம்ம இழக்க வேண்டியது வரும். இல்லை நான் ரஷ்யாவோட ஆயிலை வாங்குறேன், அமெரிக்காவை பகைச்சிக்கிறேன் அப்படின்னாக்கா வரி சுமை வந்து நம்ம மேல நிறைய திணிக்கப்படும். ஸோ இப்படி ரெண்டு பக்கமும் இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா இருந்து இது வரைக்குமே போரை சமாளிச்சுக்கிட்டு இருந்த இந்தியா, அதாவது போர் சம்பந்தமா வந்த பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டு இருந்த இந்தியா இந்த டைம்ல என்ன பண்ணும் அப்படின்றது தெரியல. ஸோ நிறைய பேர், அதாவது இந்தியாவில் சேர்ந்த நிறைய ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இல்லை இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு அடிமை ஆயிடுச்சு, நம்மளோட பிரதமர் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ஸ்லேவ் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மீடியாக்கள் வந்து நம்மளோட பிரதமர் வந்து குற்றம் சாட்டுறாங்க. அதே ஒரு தரப்பினர் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை நமக்கு வந்து அமெரிக்காவோட நட்பு தேவைப்படுது, ஏன்னா இல்லைன்னா வரி சுமை அதிகமாகிடும், நம்மளால வியாபாரம் பண்ண முடியாதுன்னு இன்னொரு தரப்பு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இந்த பிரச்சனை மூலமா இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்க பாதிப்பு அண்ட் உலகளாவியா நடந்துட்டு இருக்க ப்ராப்ளம்ஸ். இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன? இந்தியா வந்து 30 நாளுக்கு அப்புறம் ரஷ்யன் ஆயில வாங்குறதை நிறுத்திடணுமா, இல்லைனா வந்து ரஷ்யா கிட்ட நட்புறவு வச்சுக்கிட்டு அமெரிக்காவை வந்து சமாளிக்கணுமா? இது என்ன அப்படின்ற உங்களோட கருத்துக்களை இதில் பதிவு பண்ணுங்க. ஆஸ் யூஷுவல் இந்த இஷ்யூஸ் ரிலேட்டடா இந்தியாவுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்கு, இந்தியாவுக்கு என்னென்னலாம் நடக்கும், அதே மாதிரி உலக அரசியல் என்னென்ன நடந்துகிட்டுன்றதை I'll keep on posting in our channel. Keep supporting. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And thanks for watching.